இந்திய சினிமாவில் நடிப்பு துறையை நாடி வரும் பெண்களுக்கு பல முன்னுதாரணங்களை ஏற்படுத்தி இருப்பவரும், சினிமாவில் பெண்களுக்கு குறிப்பாக நடிகைகளுக்கு என்று வரையறுக்கப்பட்ட எல்லைகளை அவை விதிக்கும் தடைகளை உடைத்து தொடர்ந்து முன்னேறி செல்பவருமான ரம்யா கிருஷ்ணன் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என 5 மொழி படங்களிலும் நடித்து வெற்றி நாயகியாக வலம் வருகிறார். 1983 வெளியான வெள்ளை மனசு திரைப்படத்தில் ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்தார். அதுவே அவர் நடித்த முதல் படம். அந்த படம் கவனம் ஈர்க்க தவறியது. அதன் பிறகு 1985 வெளியான ரஜினிகாந்தின் படிக்காதவன், 1987 கமல்ஹாசனின் பேர் சொல்லும் பிள்ளை உள்ளிட்ட படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்தார். படிக்காதவன் திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் தம்பியாக நடித்த விஜய் பாபுவின் மனைவியாக நடித்தார். அதே ஆண்டு நடிகர் நாகேஷ் இயக்கிய பார்த்த ஞாபகம் இல்லையோ திரைப்படத்தில் இரட்டை வேட நாயகியாக நடித்தார். மணிவண்ணன் இயக்கிய முதல் வசந்தம் திரைப்படத்தில் பாண்டியனுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தார். இப்படியாக 80கள் முழுவதும் கதாநாயகியாகவும் துணை நடிகையாகவும் மாறி மாறி நடித்துக் கொண்டிருந்தார். 1991 பாலச்சந்தர் தயாரிப்பில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் கதையின் நாயகனாக நடித்த சிகரம் படத்தில் நவீன சிந்தனைகள் கொண்ட இளம் பெண்ணாக துணிச்சலான கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த படம் அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தது. எனக்கு தற்கொலை ஒரு ப்ரொட்டஸ்டா தான் தோணுச்சு. ஆனா அதுலயும் பங்கல் பண்ணிட்டேன். காப்பாத்திட்டாங்க. அடுத்த ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான வானமே எல்லை படத்தில் 5 முதன்மை கதாபாத்திரங்களில் ஒன்றாக நடித்திருந்தார். அந்த படமும் அவருக்கு வெற்றியை பெற்று தந்தது. அவங்க 4 பேர் 2 பேர் கையை பிடிச்சிட்டாங்க. நான் எப்படி சார் எதுக்கு போராட முடியும்? விஜயகாந்தின் மெகா ஹிட் திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஒரு சிறிய துணை கதாபாத்திரத்தில் நடித்தார். அதில் அவர் நடனமாடிய ஆட்டமா தேரோட்டமா பாடலும் பட்டி தொட்டி எங்கும் அவரை கொண்டு சேர்த்ததிலே தமிழை தவிர மற்ற தென்னிந்திய மொழிகளிலும் நடிக்க தொடங்கிவிட்டார் ரம்யா கிருஷ்ணன். அவருடைய முதல் தெலுங்கு படம் கஞ்சு கடகா 1984 வெளியானது. மலையாளத்தில் 1986 வெளியான நேரம் புலரும் போல் திரைப்படத்தில் மம்முட்டி, மோகன்லால் இருவருடனும் இணைந்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்தார். 1999 வெளியாகி 275 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற ரஜினிகாந்தின் படையப்பா படத்தின் மூலம் மறுவருகை புரிந்தார். அந்த படத்தில் தன் காதலை மறுத்த நாயகனை பழிவாங்கும் நீலாம்பரி என்னும் எதிர்மறை கதாபாத்திரத்தில் ரம்யா நடித்திருந்த விதம் அனைவரையும் வியந்து பாராட்ட வைத்தது. ஆணவத்தின் மொத்த உருவமாக அந்த படத்தில் வெளிப்பட்டிருந்தார். அந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு நீலாம்பரி கதாபாத்திரமும் அதில் ரம்யாவின் நடிப்பும் முக்கிய பங்களித்தன என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. இதைத் தொடர்ந்து பாட்டாளி, பட்ஜெட் பத்மநாதன், அசத்தல் ஆகிய படங்களில் முறையே சரத்குமார், பிரபு, சத்யராஜுடன் நாயகியாக நடித்தார். அசத்தல் படத்தில் மூதாட்டி வேதத்தில் இருக்கும் இவர் இளம் பெண்ணாக சிறப்பாக நடித்திருந்தார். பால்காரி வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்களோ? நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணா ஒருத்தி வந்திருக்கா. இந்தாங்க விசிட்டிங் கார்டு. அடுத்ததாக கமலஹாசனுடன் பஞ்சதந்திரம் படத்தில் பாலியல் தொழிலாளியாக எதிர்மறை குணாம்சங்களுடன் நகைச்சுவை அம்சமும் கூடிய கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்திருந்தார். இந்த 5 படங்களும் தமிழ் திரையுலகில் ரம்யா கிருஷ்ணனின் நீண்ட 2ஆம் இன்னிங்ஸுக்கு வலுவான அடித்தளம் போட்டது. பாலு மகேந்திர இயக்கிய ஜூலி கணபதி திரைப்படத்தில் கடத்தப்பட்ட நாயகனின் மனைவியாக முதன்மை கதாபாத்திரத்தில் முதிர்ச்சியான நடிப்பை கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் ரிதம் படத்தில் ஐயோ பத்துக்குச்சு, காக்க காக்க படத்தில் தூது வருமா போன்ற பாடல்களில் தன்னுடைய அசாத்திய நடனத்தாலும் விரக தாபத்தை வெளிப்படுத்தும் உடல் மொழியாலும் பாவங்களாலும் புதிய கவர்ச்சி பாடல்களுக்கு வேறு இலக்கணம் வகுத்தார்.
2000ற்கு பிறகு பல படங்களில் வலுவான துணை கதாபாத்திரங்களில் சற்று முதிர்ச்சியான முதன்மை கதாபாத்திரங்களிலும் தொடர்ந்து நடித்து வந்தார். ராஜகாளியம்மன் உள்ளிட்ட சில படங்களில் அம்மனாக நடித்தார். அதே நேரம் ஒரே பாடலில் தோன்றி நடனமாடும் வாய்ப்புகளையும் மறுக்காமல் நடித்தார். குத்து திரைப்படத்தில் போட்டு தாக்கு எனும் பாடலுக்கு சிலம்பரசனுடன் அவர் ஆடிய அதிவேக நடனம் பல இளம் நடிகைகளால் கூட நினைத்து பார்க்க முடியாதது. பார்த்தாலே பரவசம், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க போன்ற பல படங்களில் சிறப்பு அல்லது கௌரவ தோற்றத்தில் ஒரு சில காட்சிகளில் மட்டும் வந்து முத்திரை பதித்தார். 2006 முதல் தொலைக்காட்சி ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் 2008 முதல் நெடுந்தொடர்களின் தயாரிப்பாளர் மற்றும் நாயகியாகவும் நடிக்க தொடங்கினார். இதனால் 2009 முதல் 2015 வரை கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தமிழ் படங்களில் நடிக்கவில்லை. தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழி படங்களிலே அவ்வப்போது நடித்து வந்தார். 2016 சுந்தர் சி இயக்கிய ஆம்பள திரைப்படத்தின் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுத்தார். 2015 வெளியான அரசர் கால புனைவு திரைப்படமான பாகுபலியில் அன்பும் வீரமும் விவேகமும் கம்பீரமும் நிறைந்த ராஜமாதேவி சிவகாமி கதாபாத்திரம் ரம்யா கிருஷ்ணனின் திரைவாழ்வின் உச்சம் என்றே சொல்லலாம். அவர் பல திரைப்படங்களில் பல வகையான கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்திருக்கிறார் என்றாலும் அவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல் இந்த கதாபாத்திரமும் இதில் அவருடைய நடிப்பும் அமைந்திருந்தது. இது நரித்தந்திரம் அல்ல மார்த்தாண்டா, ராஜதந்திரமான. 2017 வெளியான பாகுபலி 2 படத்தில் சிவகாமி கதாபாத்திரம் இன்னும் வலுவானதாகவும் உள்முடிச்சுகள் நிறைந்ததாகவும் அமைந்திருந்தது. அந்த சவாலிலும் மிக சிறப்பாக வெற்றி பெற்றிருந்தார் ரம்யா. உலகின் பல நாடுகளில் பல மொழிகளில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற 1000 கோடிகளுக்கு மேல் வசூலித்த இந்த 2 திரைப்படங்கள் மூலம் சர்வதேச அளவில் கவனத்தையும் பாராட்டுகளையும் பெற்றார். பாகுபலியின் பெருமையை புரிந்து கொண்ட நீ அந்த வானன உயர்ந்து விட்ட ஆலோட்டி வளர்த்த மகனை கொன்ற நான் உன் காலடியில் விழுந்து விட்டேன். மேலே சென்று அவன் பாதங்களை என் கண்ணீரில் கழுவுவதை விட்டு வேறென்ன செய்வேன் நான்? தியாகராஜன் குமாரராஜா இயக்கிய சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்தில் பாலியல் திரைப்படங்களில் நடிப்பவராக நடித்தார். ஒட்டுமொத்த இந்திய சினிமாவில் புகழ்பெற்ற மைய நீரோட்ட நடிகைகளில் இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான துணிச்சல் இருப்பவர்களுக்கு விரல் விட்டு எண்ணிவிட முடியும். பாலியல் தொழிலாளியாக பல முன்னணி நடிகைகள் நடித்திருக்கிறார்கள். ஆனால் பாலியல் படங்களில் நடிப்பவர் முதன்மை கதாபாத்திரமாக நடிப்பதும் அதில் ஒரு புகழ்பெற்ற நடிகை நடிப்பதும் இந்திய சினிமாவுக்கே புதிது. ஆனால் அப்படி ஒருவர் மனிதராக எப்படி வாழ்கிறார், அவருடைய மனித முகம் என்ன என்பதையே அந்த படம் காண்பித்தது. அதை முழுமையாக உள்வாங்கி நடித்திருந்தார் ரம்யா. இந்த படம் அவருடைய ஆக சிறந்த நடிப்பை வெளிக்காட்டியது. ஆனா பாக்குறவங்களை விட்டுட்டு நடிக்கிறவங்களை மட்டும் தப்பா பேசுற உலகம் இது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது துணி போட்டாங்களான்னு தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது போடுவாங்களான்னு தெரியாது. 2019 ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட குயின் எனும் இணைய தொடரில் ஜெயலலிதாவாக ரம்யா நடித்திருந்த விதம் அனைவராலும் பாராட்டப்பட்டது. தொடர்ந்து திரைப்படங்கள், இணைய தொடர்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என்று தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து வருகிறார். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்தது படையப்பா ஜோடி. தற்போது வெளியாகி மிகப்பெரிய ஹிட் படமான ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிக்கு மனைவியாக நடித்திருந்தார். ஒரு நடிகைக்கு விதிக்கப்பட்ட இலக்கணங்களையும் எல்லைகளையும் மீறி சாதனைகளை நிகழ்த்தியவர் ரம்யா கிருஷ்ணன். அவருடைய முதல் சில படங்கள் தோல்வியடைந்தன.
அதனால் முடங்கிவிடாமல் தொடர்ந்து துணை கதாபாத்திரங்களிலும் ஒரு பாடலிலோ ஒரு சில காட்சிகளிலோ தோன்றும் சிறிய கதாபாத்திரங்களிலும் நடித்தார். அடுத்து கதாநாயகியாகவும் துணை கதாபாத்திரங்களிலும் மாறி மாறி நடித்து வந்தார். எதிர்மறை கதாபாத்திரங்களிலும் நடித்தார். அம்மனாகவும் நடித்தார். பாலியல் தொழிலாளியாகவும் நடித்தார். அனைத்திலும் வெவ்வேறு பரிணாமங்களை அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தேவையானவற்றை சிறப்பாக வெளிப்படுத்தினார். எந்த பிம்பத்துக்குள்ளும் சிக்கிக் கொள்ளாமல் எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் நடித்தார். குறிப்பிட்ட கதாபாத்திரங்களில் நடித்தாலோ கவர்ச்சி பாடல்களில் ஆடினாலோ அப்படியே முத்திரை குத்து விடுவார்களே என்ற பயம், ராசி சகுனம் பார்ப்பது என ஒரு நடிகைக்கு விதிக்கப்பட்ட அனைத்து எல்லைகளையும் தடைகளையும் உடைத்தெறிந்தவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன். தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான சிறப்பு விருது, சிறந்த நடிகை மற்றும் சிறந்த துணை நடிகைக்கான ஆந்திர அரசின் நந்தி விருதுகள், பிலிம்பேர் விருதுகள் உட்பட பல விருதுகளை வென்றிருக்கும் ரம்யா கிருஷ்ணன் விரைவில் தேசிய விருதையும் வெல்வார் என்று உறுதியாக நம்பலாம். என்றென்றும் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்த நீலாம்பரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.